கடவுளே, தாமரைக்கும் சூர்யாவுக்கும் என் மூலமா பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ட. நான் பெத்த மகளை யார் மூலமா எனக்கு நீ காட்ட போற? அது எப்ப நடக்கும்? அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? அக்கா குடுக்கா. தர மாட்டேன்டா. அக்கா அக்கா அத முன்னாடி சொல்றேல. ஏன் தாங்க அக்கா? தர மாட்டேன்னு சொல்றேல. ஏய் அக்கா 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 தர மாட்டேன் போடா. சூர்யா, அக்கா அக்கா ஒண்ணே குடுக்கா. தாமரை அக்கா குடுக்கா. அம்மா பாருமா, அக்கா எனக்கு ஸ்வீட்டே கொடுக்க மாட்டேங்குது. தாமரை, தம்பி தானம்மா கேக்குறான், ஒரு ஸ்வீட் கொடுமா. ஐயோ அம்மா, இவ காலையில இருந்து ஏகப்பட்ட ஸ்வீட் சாப்பிட்டுட்டா. இப்ப மறுபடியும் கேக்குறான். அம்மா ஏகப்பட்டது இல்லம்மா, 7-8 ஸ்வீட் தான் சாப்பிட்டமா. 7-8 சாப்பிட்டியா? இனிப்பு அதிகமா சாப்பிடக்கூடாதுப்பா, அது உடம்புக்கு கெடுதல். சரிம்மா, இனிமே சாப்பிடல. டேய், நீ சொல்றவங்க சொன்னதாண்டா கேப்ப. அப்படிலாம் இல்ல தாமரை, எதையுமே சொல்ற விதத்துல சொன்னா யாருமே புரிஞ்சுக்குவாங்க. இத பாரு தாமரை, நான் சொல்றத நீங்க 2 பேரும் கவனமா கேளுங்க. உங்களை நம்பி பெரிய அறக்கட்டளைய நிர்வகிக்கிற பொறுப்பு இருக்கு. நீங்க 2 பேரும் எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கும் போது ஆழ்ந்து சிந்திச்சு பொறுமையாதான் முடிவெடுக்கணும். அம்மா, நீங்க தான் எங்க கூடவே இருக்க போறீங்களே, அப்புறம் என்ன? ஆமாமா, எல்லாத்தையும் நீங்க இருந்து பாக்கும்போது எங்களுக்கு என்னமா கவலை? நான் எவ்வளவு நாளைக்கு கூடவே இருக்க முடியும்? புரியாத குழந்தைங்களா இருக்கீங்களேப்பா. அதுக்கு சொல்லல, நான் இல்லன்னா கூட. அம்மா, இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்கம்மா. இல்ல தாமரை, நான் உங்க கூட இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, இனி எப்பவுமே முடிவுகளை சுயமா நீங்க தான் எடுக்கணும். தனியா நிர்வாகம் பண்ண நீங்க பழகிக்கணும். அப்பதான் இந்த அறக்கட்டளையோட பணி சிறப்பா அமையும். இது பாருங்க, உங்களுக்கு பாதுகாப்பே இந்த அறக்கட்டளை தான். புரியுதுமா, நீங்க நினைச்சதுக்கு மேல நாங்க செயல்படுறோம். ஆனா எப்பவுமே நீங்க எங்க கூடவே இருக்கணுமா? இருப்பேன், நான் இருப்பேன். என்னோட ஆசை எப்பவுமே உங்க கூடவே இருக்கும். நானும் அக்காக்கு சப்போர்ட்டா இருக்கேம்மா. சூர்யா, சத்தியமா? சத்தியமாமா. இது பாரு, எந்த சூழ்நிலையிலையும் நீ உன் அக்காவை விட்டு போகவே கூடாது. நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். இல்லம்மா, போக மாட்டேமா. அக்கா கூட நான் எப்பவுமே இருப்பேம்மா. அப்புறம் தாமரை, நீயும் உன் தம்பிய பத்திரமா பாத்துக்கணும். கண்டிப்பாமா, கூடவே இருக்கணும். சரிம்மா. நீங்க 2 பேரும் எப்பவுமே கலகலப்பா சந்தோஷமா இருக்கணும். சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. நீங்க 2 பேரும் போய் படுங்க பாப்போம். போங்க போங்க. அம்மா, நீங்க? எனக்கு இன்னும் தூங்குற நேரம் வரலம்மா. எனக்கு நிறைய யோசனை இருக்கு. என்னோட பெத்த மகளை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. அம்மா, உங்க பெத்த மகளை தேடி கண்டுபிடிக்கிற வேலை எனக்கும் இருக்குமா. நாம இனிமே அந்த வேலையை ஆரம்பிப்போம்.
என்னோட தத்து பொண்ணு என்னோட பெத்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்னம்மா இருக்கும்? கடவுள் அனுகிரகப்படி எல்லாமே நல்லபடியா நடக்குமா? ஆமா, நடக்கும் நடக்கும். நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேட்க போறதில்ல இல்ல? அதனால நானே உங்களை தூங்க வைக்கிறேன். வாங்க போலாம். புடிப்பா புடி. ஆமா, போலாம். வா போலாம். தங்கமணி வைரமணி அன்னம் பெத்த செல்லமணி கண்ணூரங்கு கண்ணூரங்கு தாலேலோ. சங்கமணி பவளமணி பொத்தி வச்ச முத்துமணி கண்ணூரங்கு கண்ணூரங்கு ஆரீரோ ஆரீரோ.
மலரை பற்றின எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன செய்யறது? மாமா, அத்தை, வாங்க மாப்ள. வாங்க மாப்ள. வாங்க. மலர் எங்க பிறந்தான்னு சொன்னீங்க? அதான் சொன்னமே மாப்ள. இல்ல, சொல்லுங்க மாமா. மலர் எங்க பிறந்தான்னு சொன்னீங்க? ஏன் மாப்ள, இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, அதுக்காகவா? எஸ். எந்த ஊருன்னு சொன்னீங்க? இது மதுரைக்கு பக்கத்துல மேலூர்ல. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்க? அது அதான் அந்த கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஜிஹெச் மாப்ள. மலருக்கு இப்போ வயசு 24. 24 வருஷத்துக்கு முன்னாடி மேலூர்ல ஜிஹெச்ஏ இல்லை. ஜிஹெச் பக்கத்துல கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டலும் இல்லை. மாப்ள, மலர் பிறந்தது மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான். அப்ப நாங்க மேலூர்ல குடியிருந்தோம். அதான். போய் மலர் உங்களுக்கு பிறந்த குழந்தையே இல்லை. மலர் உங்களுக்கு தத்து குழந்தை. மலர் ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்திருக்கீங்க. இல்ல மாப்ள, மலர் எங்களோட குழந்தை தான். யாரோ எங்க குடும்பத்துக்கு வேண்டாதவங்க உங்களுக்கும் மலருக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க மாப்ள. யாரும் பொய் சொல்ல, நீங்க தான் பொய் சொல்றீங்க. எல்லா ஆதாரத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். மலரோட ஜாதகத்தை என்னோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி போலியா நீங்க ஜோசியரை வச்சு எழுதிருக்கீங்க. எல்லாம் உண்மை எனக்கு தெரியும். இதெல்லாம் இல்ல, மலர் எங்களுக்கு பிறந்த பொண்ணுதான்னு பொய் சொல்லி சமாளிக்காதுங்க. ஜாதகத்தை நான் நம்பாதவன் தான். ஆனா எங்க அப்பா முழுசா ஜாதகத்தை நம்புறவர் தான். அவரோட சந்தேகத்தை தீர்த்து வச்சு அவரோட சம்மதத்தோட உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும் தான் மலரை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் கலெக்ட் பண்ண உங்களை சந்திச்சேன். மலர் எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் குலதெய்வம் கோயில்னு உங்க ஊரை பத்தி விசாரிச்சேன். நீங்க 2 பேரும் முன்னுக்கு பின் முரணா பேசினீங்க. அதுலதான் எனக்கு சந்தேகமே ஆரம்பிச்சது. எங்களை மன்னிச்சிருங்க மாப்ள. நீங்க சொல்றது உண்மைதான் மாப்ள. மலர் எங்களுக்கு பிறந்த குழந்தை இல்ல. நாங்க அவளை தத்து தான் எடுத்தோம். நாங்க அவளை தத்தெடுத்து வளர்த்தாலும் நாங்க பெத்த பொண்ணா நினைச்சுதான் அவளை வளர்த்திருக்கோம் மாப்ள. மாப்ள, எங்க உயிரே எங்களுக்கு எங்க பொண்ணுதான் மாப்ள. அவளுக்கு ஒரு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். எல்லாத்துக்கும் மேல உங்களையும் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க அப்பா பொண்ணுக்கு ஜாதகம் இருந்தாதான் கல்யாணத்தை பத்தியே பேச முடியும்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. அதனாலதான் மாப்ள
ஒரு பொய்யான ஜாதகத்தை எழுத வேண்டியதா போயிடுச்சு. நாங்க பண்ணது தப்புதான் மாப்பிள்ள. தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, நீங்க எங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா அவ எங்க பொண்ணு இல்லைங்கிற உண்மையை தயவு செஞ்சு வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இன்ஃபேக்ட் எங்க மலருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அப்புறம் நாங்க 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டோம். ஆமா மாப்பிள்ள, தயவு செய்து இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க தான் எங்க விட்டு மாப்பிள்ள, நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப விதி விட்ட வழின்னு சொல்லி நாங்க எங்க மனசை தேத்திக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் மாப்பிள்ள, மலர் மட்டும் எங்க பொண்ணு இல்லைன்ற உண்மையை சொல்லி எங்களை கொண்டுடாதீங்க பிளீஸ். மலர் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எப்படியாவது எங்க அப்பாவை புரிய வைக்கணும். அதுக்காகத்தான் மலரோட நதி மூலம் ரிஷி மூலம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேனே தவிர வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் இல்லை. மலர் தான் என் மனைவி. எந்த சூழ்நிலையிலையும் இந்த உண்மையை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க. சத்தியமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சூர்யா, தம்பி வரேன்க்கா. சூர்யா வா. ஆ. ஏய், வை 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 வை. என்னக்கா? அம்மாக்கு காஃபி கொடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம குடிக்கணும், சரியா? சரிக்கா. வா. அம்மா அம்மா, அம்மா பாத்ரூம் போயிருப்பாங்க போல இருக்கு. அம்மா அக்கா, அம்மாவை எங்கடா காணோம்? லெட்டர் இருக்குக்கா. லெட்டரா? என் செல்ல குழந்தைங்க தாமரை, சூர்யா. குழந்தைங்களா, நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் எதையுமே தைரியமா நின்னு போராடி ஜெயிக்கணும். எப்பவுமே அன்போட ஒன்னா இருக்கணும். இதுதாம்மா இந்த அம்மாவோட ஆசை. உங்களுக்கு நான் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடையும் பண்ணிட்டேன். உங்களுக்கு பக்கபலமா வக்கீல் பிரபாகரன் உங்க கூட இருப்பாரு. நான் என்னோட பெத்த மகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன்பா. அதனால நான் உங்களை பிரிஞ்சு போக வேண்டியதாயிடுச்சு. நான் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு பதில் உதவி செய்ய நினைச்சு என் மகளை தேடி கண்டுபிடிக்க நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து அலைஞ்ச திரிஞ்சா உங்க வேலைங்க தான்ப்பா கெட்டு போகும். அந்த கஷ்டத்தை நான் உங்க 2 பேருக்கும் தரக்கூடாதுன்னு தான் இப்படி சொல்லாம கிளம்பிட்டேன். தாமரை, நீ ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியில வந்திருக்க. உன் மேல சுமத்தப்பட்ட குற்றம் நீ பொய்ன்னு நிரூபிக்கணும். அது உன் கடமையும் கூட. அந்த வழக்குல நீ நிரபராதின்னு நிரூபிக்க எல்லா உதவிகளையும் நம்மளோட 2 வக்கீலும் சேர்ந்து செய்வாங்க. இது பாருங்க, கஷ்டப்படாதீங்க. நமக்கு இது நிரந்தர பிரிவில்லை.
ஒரு சின்ன இடைவெளிதான், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் எங்க இருந்தாலும் உடனே ஓடி வந்துடுவேன். ஆபத்துல இருந்து உங்க 2 பேரையும் நான் பாதுகாப்பேன். நான் என் மகளை கண்டுபிடிக்கணும். அவளை நான் கண்டுபிடிச்சு அவளையும் அழைச்சிட்டு வந்து உங்க கூடவே என்னோட வாழ்நாள் பூரா நான் இருப்பேன். அதை நினைச்சுக்கிட்டே இந்த பிரிவை நீங்க 2 பேரும் பொறுத்துக்கணும். இப்படிக்கு உங்க 2 பேரையும் பெரிய மனமில்லாம போகும் உங்க அம்மா அன்னக்கொடி.